அன்னைக்கு இருந்த அரசாங்கம் ஒரு தூங்கிட்டு இருந்த கும்பகோணம் அரசாங்கம், திமுக அரசாங்கம். அந்த அரசாங்கத்தை தட்டி எழுப்பி, ஐயா என் பாஸ்போர்ட் தான் இந்த மாதிரி நடந்து போச்சு, எனக்கு இது நீதிமன்ற தீர்ப்பு தேசவிரோதமான செயல்பாடு நம்ம தொடர்ந்து சொல்லுங்க. அவர் ஏன் பாஸ்போர்ட் திருடன்றதுக்கு முக்கியமான விஷயம் இதுதான். அதாவதுமா தேசவிரோதமான செயல்பாடு, ஒரு சட்டவிரோதமான செயல்பாடுல கொண்டு போய் நீ வெளிநாட்டுக்கு பாஸ்போர்ட், நம்ம இந்திய பாஸ்போர்ட் கொடுக்குறேன்னா இதை விட ஒரு தவறான செயல்பாடு இங்கே பார்த்துக்க முடியுமா தேசவிரோத செயல்ல? ஸோ அது ஒண்ணு. கடந்த ஆட்சியில ஒரு கும்பகோணம் ஆட்சி இருந்தது, திமுக ஆட்சி. அப்ப நீங்க கோடி கோடியா குவிச்சு வச்சு அடிச்சீங்க, அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணீங்க. இப்போ அதே மாதிரி பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? விட்டுருவாங்களா? ஒண்ணு இல்ல, வாய்ப்புகள் விட விழுப்பமா? நம்மளே நினைச்சா கூட நம்ம முதல்வர் வந்து விட மாட்டாங்க. இவர் யாரு ஏது உடையாப்பட்ட குடும்பத்துல பிறந்துட்டு ஒரு தத்தியாவே தமிழ்நாட்டுல இருந்து 5 வருஷம் நாட்டை கரங்காரம் ஆக்கிட்டு இப்போ போய் இந்த ஆட்சி குறை சொல்றது அல்லது டிவிக்கு ஆதரவாளர்கள் நடக்கிற இப்போ இருக்கக்கூடிய இந்த 2.5 மாசம் ஆட்சி எனக்கு பொறுத்தவரைக்கும் ரொம்ப சந்தோஷமான ஆட்சியாக தான் இருக்குது. நல்ல நிர்வாகமாக இருக்கும். தப்பு பண்ணால் கண்டிப்பாக சுட்டி காட்டும், அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது. அதனால் இந்த தத்தி பீஸு பேசுறதுக்கு எந்த விதமான தகுதியும் கிடையாது. நான் ரொம்ப மோசமாக பேசிடுவேங்க, தம்பி வந்து ஏதாவது வருத்தப்படக்கூடாது. ஏன்னா அரசியல் பண்ணுங்க, வாழ்க்கை முழுக்க ஓடுற ரத்தம் முழுக்கவே அரசியலாக இருக்கும். பொய் ரத்தம், இந்த ரத்தமே வந்து கலப்படமாக இருக்குது, புரியுதுங்களா? அப்படிலாம் ஏமாற்றி இன்னும் பிழைக்காதீங்க. அது வந்து அரசியல் இல்லை, அது பேர் அரசியல் வேற ஒரு அதுக்கு. இதெல்லாம் ஒரு பொழப்புன்னு வச்சு விளையாடுறீங்க. அவர் தேர்தல் காலத்தையும் விஜய் அவர்கள் சொல்லவே இல்லை இந்த வாக்குறுதிகளோ மற்ற விஷயங்கள். பாருங்க, திருட்டு பசங்க இப்போ போராடுற எல்லாமே திருட்டு பசங்க. நான் ஓப்பனாக சொல்கிறேன், நீங்கள் என்ன நினச்சி இந்த போராட்டம் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்கும். இதுக்கு அப்புறமும் இதை வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கிறேன், அரசியல் வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கிறவனுக்கு எந்த அருகதையும் கிடையாது. சும்மா வெளியில் உட்காந்துக்கிட்டு அங்கே போய் விற்கிறேன், அங்கே போய் நிறுத்திடுவாரா? வரமோ சட்ட நல்லா இருந்துச்சு, காருக்குள்ள இறங்கி கீழே வரும்போது கிழிச்சிட்டு வந்து இறங்கிட்டு சண்டைலாம் சட்டை கிளியும் அப்படின்னு ஒரு வீட்டில் வச்சாரு. நிச்சயமா சொல்றேன், நம்ம சிஎம் வந்து அதில் ரொம்ப தெளிவா இருக்காரு. வாய்ப்பு இல்லையா ராசா? வாய்ப்பு இல்லவே இல்லை. நீ எதிர்பார்த்தாலும் கூட நாங்க விட மாட்டோம். 2 வருஷம் அவருக்கு பெரிய உச்சமான பதவி ஒண்ணு காத்திருக்கு. அந்த உச்சமான பதவி புழல் சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய சிறைவாசியா இருப்பார். அவரும் அருணும் இருப்பார். இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் விசில் ப்ளோயர் மூத்த பத்திரிகையாளர் வாராகி அவர்கள் நம்மளுடன் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், இன்னைக்கு நம்ம பேச வந்த விஷயமும் அதுதான். கோவப்படுத்துறேன்னு நீங்க தப்பா எடுத்துக்க வேண்டாம். நம்மளுடைய 2 பெயர் கொண்ட டேவிட்சன் தேவாசீர்வாதம் அவர்கள் வந்து நான் உளவுத்துறை டிஜிபியா தான் உட்கார்ந்துட்டு தான் போவேன் என்னோட ரிட்டைர்மெண்ட்டுக்கு முன்னாடி அப்படின்னு வந்து ஒத்த கால்ல நிக்கிறதா வந்து ஒரு செய்தி இருக்கு. நீங்க கூட அவரு தலைமைச் செயலகத்துல இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் எல்லாம் பாக்குறாருன்னு நீங்க போன நேர்காணல சொல்லியிருந்தீங்க. அதுக்கு என்ன காரணம்? எதுக்காக அவர் போய் சந்திக்கிறாரு? தலைமைச் செயலகத்துக்கு சந்திக்கக்கூடிய அதிகாரிகளை விட தலைமைச் செயலகத்திற்கு அதிகாரிகளுக்கு ஆசீர்வாதம் பண்ணக்கூடியவர்களை அழைத்து கொண்டு போறது தான் முக்கியமான வேலையா பார்க்கிறார். கர்த்தர் அவரை ஆசீர்வதிப்பார்னா ஆசீர்வதிக்க மாட்டார், அவரை கண்டிப்பாக தள்ளியே வைப்பார். காரணம், சட்டத்துக்கு புறம்பான செயல்பாடுகளை என்றைக்குமே கர்த்தர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அவர் செய்த தெரிந்தோ தெரியாமலோ செய்த தவறு என்பது அவரை மட்டும் அல்ல, அந்த பாஸ்போர்ட் வழக்கிலேயே பல தேசவிரோதமான செயல்பாட்டிலேயே அவரும் அவர் குடும்பத்தார் மனைவி ஜெனிதாவும் அவருடைய சகோதரியும் இதுல ஷார்ட் ஷீட்லயே போடப்பட்டிருக்கு. அன்னைக்கு இருந்த அரசாங்கம் ஒரு தூங்கிட்டு இருந்த கும்பகோணம் அரசாங்கம், திமுக அரசாங்கம். அந்த அரசாங்கத்தை தட்டி எழுப்பி, ஐயா என் பாஸ்போர்ட் இதுதான் இந்த மாதிரி நடந்து போச்சு, எனக்கு இது நீதிமன்ற தீர்ப்புகளோட ஒரு விஷயத்த முடிச்சுக்கிட்டார். நான் இப்போ அதை உச்ச நீதிமன்றத்துக்கு கொண்டு போயிருக்கேன். ஸோ அந்த இடத்துல தான் அவர் நிறைய பேர் தட்டி விட்டாங்க பாஸ்போர்ட் கேஸ்ல. பாஸ்போர்ட் திருடன்றதுக்கு முக்கியமான விஷயம் இதுதான். அதாவதுமா தேசவிரோதமான செயல்பாடு, ஒரு சட்டவிரோதமான செயல்பாடுல கொண்டு போய் நீ வெளிநாட்டுக்கு பாஸ்போர்ட், நம்ம இந்திய பாஸ்போர்ட் கொடுக்குறேன்னா இதை விட ஒரு தவறான செயல்பாடு இங்கே பார்த்துக்க முடியுமா தேசவிரோத செயல்ல? ஸோ அது ஒண்ணு. 2வது, அவரை ஆசீர்வதிக்கிறவங்களை கூப்பிட்டு ஆசீர்வதிப்பாருன்னா நிச்சயமா கர்த்தர் பண்ண மாட்டார். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீ பல குடும்பங்களை அழித்தவர். ஐயோ, அவர் வந்து அழித்தவர். அவர்லாம் என்ன வெளியில வருத்தப்படுறாங்க, அதனை அவர் நண்பர்லாம் பேசினாங்க, இல்லை பாருங்க அவரு இவரு பண்ணிட்டீங்க அப்படின்ட்டாங்க. நான் அன்பின் பால் சொல்லியிருக்கேன், அருணையும் நான் அன்பால தான் சொல்லியிருக்கேன். அவன்ன்றது வந்து எனக்கு பொறுத்தவரை என்னன்னா அவர் மேல இருக்கிற அன்பு பாசம், புரியுதுங்களா? இப்போ நம்ம டே முருகா என்னை காப்பாத்துறான்னு கேட்கறோம், அந்த மாதிரி ஐயா அருணே அப்படின்னு கேட்கறோம், நாயத்தை தானே கேட்கறோம். அந்த மாதிரி அன்பின் பார்ல அருண் கூப்பிடுறீங்க இல்ல, அவங்க சொல்றாங்கம்மா, என் நண்பர்கள்லாம் வந்து ஐபிஎஸ் அவருடைய நெருங்கிய நண்பர்கள் நிறைய பேர் கொஞ்சம் மரியாதையா பண்ணாங்க. நான் அன்பின் வெளிப்பாட்டுல தான் அவரை அவர் இவர்னு கூப்பிடுறேன், ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் அந்த மாதிரி செயல்பாடுகளை ஏற்றுக்கவே மாட்டாங்கம்மா. இவங்க நினைக்கிற விஷயம் என்னன்னா, அந்த பவரை கையில் எடுத்தா, கடந்த ஆட்சியில ஒரு கும்பகோணம் ஆட்சி இருந்தது, திமுக ஆட்சி. அப்ப நீங்க கோடி கோடியா குவிச்சு வச்சு அடிச்சிங்க, அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணீங்க. இப்போ அதே மாதிரி பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? விட்டுருவாங்களா? ஒண்ணு இல்ல, வாய்ப்புகள் விட விழுப்பமா? நம்மளே நினைச்சா கூட நம்ம முதல்வர் வந்து விட மாட்டாருங்க. இவர் யாரு ஏது நல்லா யோசிங்க. கரூர் சம்பவத்துல
துஷ்ட சம்பவம் நடந்திருக்கு. அப்படியே இவர் போய் அங்க நேரா இவரும் அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் அமுதாவும் போய் நின்றுக்கிட்டு விருதமான ஒரு ஆக்சிடென்ட், அதாவது என்ன விபத்து, அந்த விபத்து என்பதை எப்படி திணிச்சாங்கன்னா விஜய் தான் குற்றவாளின்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஒரு ஆபீசர்ஸ் அந்த மாதிரி சொல்லவும் கூடாது. இப்படியாப்பட்ட ஒரு அதிகாரி, ஒரு திமுகவுடைய மாவட்ட செயலாளர் மாதிரி ஒரு அமுதா ஐஏஎஸ் மிகப்பெரிய விஷயம் பண்ணாங்க. அப்புறம் போய் நம்ம சிஎம் வாய்ப்புகள் கம்மி தான் நிச்சயமா சொல்றேன். நம்ம சிஎம் வந்து அதுல ரொம்ப தெளிவா இருக்காரு. வாய்ப்பு இல்லையா ராசா, வாய்ப்பு இல்லவே இல்லை, நீ எதிர்பார்த்தாலும் கூட நாங்க விட மாட்டோம். இன்னும் 2 வருஷம் தான் அவர் சர்வீஸ் இருக்கு. 2 வருஷம் அவருக்கு பெரிய உச்சமான பதவி ஒண்ணு காத்திருக்கு. அந்த உச்சமான பதவி புழல் சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய சிறைவாசியா இருப்பார். அவரும் அருணும் இருப்பார். இன்னைக்கு நீங்க சொன்னது போலவே அந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணாங்கல்ல சார், நம்ம அதை பத்தி நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். ஆனா இன்னைக்கு அந்த மாற்றம் செய்த ஆபீசர்ஸ் எல்லாத்தையுமே கூப்பிட்டு ஒரு வார்னிங் கொடுத்திருக்கிறதாக தலைமைச் செயலகத்துல ஒரு செய்தி வெளியாயிருக்கு. நான் வந்து ஊழல் இல்லாத ஆட்சி கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன், அப்படி இருந்தா கண்டிப்பா வந்து போஸ்டிங்கே இருக்காது அப்படிங்கிற மாதிரி வந்து அமைச்சர்களுக்கு மட்டும் இல்ல, ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் கூட நெருக்கமானவர்கள், அதாவது ராதாகிருஷ்ணனை மாற்றத்திற்கான காரணமும் இதுதான் அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்கு. இது கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன். ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் அவர் ஏன் மாத்தினாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. இல்ல, எனக்கு தெரிஞ்ச நிர்வாகத்தினுடைய விஷயத்துல இவருக்கு ஏற்கனவே பணிபுரிந்த இடங்கள்லாம் நான் சொல்ல வேண்டியதில்லை. கூகுள்ல போய் நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா ரொம்ப கிளியரா சொல்லும். பெரும்பாலான, அதாவது குற்றச்சாட்டுகள் யாரு மேலும் கை வைக்கிறவங்க, இத்தனை ஆண்டு காலம் அவர் சர்வீஸ் பண்ணிருப்பார். கிட்டத்தட்ட 29-30 ஆண்டு காலம் சர்வீஸ் பண்ணிருப்பாரு. அந்த சர்வீஸ் ரெக்கார்ட்ல நான் வந்து நல்ல விஷயத்த முதல்ல பாக்குறேன். தப்பாவே பண்ணிட்டு இருக்க நீங்க முருகானந்த பார்க்க மாட்டேங்கிறீங்க, தப்பாவே வேலை பார்த்துட்டு இருக்க சுப்ரியா சாகு பார்க்க மாட்டேங்கிறீங்க. தப்பு, இதுதான் தப்புன்னு தெரிஞ்சே வந்து இதெல்லாம் வந்து சட்டவிரோதமான செயல்பாடுன்னு தெரிஞ்ச இவரை விட்டுறீங்க, அருணை விட்டுறீங்க, ஐயா ஆசீர்வாதத்தை விட்டுறீங்க. ஒரு வந்து இன்னும் வேற தெரியுமா, செப்டம்பர் மாசம் அவர் வந்து ரிட்டையர்டுங்க, அதான் உண்மை. அவரை வந்து நீங்க அவரை வெளியில அனுப்பணும், அலிகேஷன் சொல்லணும். அதுக்கு என்னன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம், அவர் பண்ண ஒரே அலிகேஷன் கேட்டினா, இந்த ஆட்சியை வந்து நிர்மல்குமார் சொன்ன விஷயத்த அவர் செய்யல, அதான் அதுக்கு முன்ன அலிகேஷன். அதனாலதான் சேஞ்ச் பண்ணிட்டாங்களோ? நிர்மல்குமார் சட்ட சிக்கல் இல்லாத விஷயத்தெல்லாம் சொல்லியிருந்தாருன்னா செஞ்சு கொடுத்துருப்பாங்க. ஏற்கனவே அவருக்கு என்ன நம்பிக்கைன்னா விஜய் அரசு மேல, வேற ஒண்ணுமே கிடையாது. நீ யார் வந்தாலும் எனக்கு டம்மியா போட்டாலும் ரம்மியா போட்டாலும் ஒரே மாதிரி தான் சம்பளம் கொடுப்பான் ஐஎஸ் ஆஃபீஸருக்கு. அதனால அந்த மாற்றம் வந்து அவருக்கு இன்னும் 2 மாசத்துல அவர் ரிட்டையர் ஆக போறாரு. ஒரு ஈபின்ற எவ்வளவு பெரிய துறை, நிச்சயமா. நீங்க சாதாரணமா ஒரு 10 நாள் 15 நாள் நம்ம திணறிட்டோம் கரண்ட் இல்லாம தமிழ்நாடு மக்கள். அது நிர்மல்குமார் அவர்கள் அமைச்சர் பண்ண தவறுதலான விஷயத்தினால் ஏற்பட்ட விளைவு. இப்போ இவருக்கு இந்த 2 மாசத்துல அவர் கொடுக்க போற விஷயம் என்ன, இப்போ ரிட்டைர்மெண்ட். எவ்வளவு பெரிய துறையை வந்து திடீர்னு ஒரு ஆளை கொண்டு வந்து ரிட்டையர் பண்ணி கொண்டு வந்து உட்கார வச்சிங்கன்னா என்ன ஆகும்? முடியுமா? இஷ்யூ காப்பாற்ற முடியுமா? இவ்வளவு பிரச்சனை. ஏற்கனவே நம்ம கடன்ல இருக்கோம், பெரிய ஊழல் மலிந்த ஒரு துறையாகவும் இருக்கு. ஒரு அதிகாரி இதுக்கு முன்னாடி ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி பண்ணாருன்னா புதுசா ஒரு அதிகாரி எவ்வளவு பெரிய சிரமத்தை ஏற்படுவார். வரக்கூடிய காலகட்டம் வந்து ஒரு மழை கோடைக்கால விஷயங்கள் ஆரம்பிச்சிருச்சு. இனிமேல் மழை பெஞ்சு அடிச்சு புயல்கள் ஏதாவது ஒரு பிரச்சனை உருவாகும். அப்போ எவ்வளவு மின்சார பாதிப்பு இருக்கும், எத்தனை பேர் உயிரிழப்பு இருக்கும். இதுக்கு நிறைய கடந்த கால இப்போ அமைச்சரே சொல்றாரு பாருங்க, அங்க வயர் இல்லை, இங்கே இல்லை, அது இல்லை, எதுவுமே தெரியாது, இல்லை எக்யூப்மெண்ட்ஸ் இல்லை, டிரான்ஸ்ஃபார்மர் இல்லை அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லிட்டே வராரு. ஸோ அது உண்மைதான், அதெல்லாம் உண்மையான விஷயம்தான். இல்லை, வாங்கின மாதிரி பில்லு வத்துக்கிட்டாங்க, அவ்வளோதான். ஸோ அது மாதிரி சில விஷயங்கள் நடந்திருக்கு. அதுதான் மாற்றத்துக்கு காரணமே தவிர, ஒரு புதுசாக வந்திருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஆஃபீஸரு மிக நேர்மையானவர், ஏற்கனவே அனுபவம் உள்ள ஒரு நபர். இப்போ வந்திருக்க அதிகாரி மிஸ்டர் அருண் ராயன் ஐஏஎஸ், அவருக்கு ஈக்குவலாகவே பண்ணி கூட இதுவும் அதை விட அதிகமாக தாண்டியும் வேலை செய்யறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆனால் இதுதான் மாற்றமே தவிர, இந்த காவல்துறையில மாற்றம் என்பது உங்களுக்கு தெரியாத ஒன்றும் கிடையாது. ஏற்கனவே நம்ம பேசிட்டோம், அருணை பத்தியோ டேவிட்சனை பத்தியோ இதுமாரி வந்து அவர் இடத்துல என்னதான் இவங்க தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாடினாலும், நாங்கள் எத்தனை பேரை கூட்டு போய் முன்னாடிட்டு ஐயா அப்படின்னு சில மீட்டர்லாம் பார்க்குறாங்க, சில பேர் வாய்ப்பே இல்லை. அதே போல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நடக்கிற ஒரு கரண்ட் சப்ஜெக்ட் சொல்கிறேன். காலையில் வருவாய்த்துறையிலேருந்து 1 கோடி பேருக்கு வந்து பொதுமக்களுக்கு பட்டா கொடுக்கறதுக்கான ஒரு திட்டத்தை வகுத்தாரு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர். இன்னைக்கு அந்த நிகழ்ச்சி நடக்குது. முதலமைச்சர் சிஎம் விஜய் அவர்கள் வந்து இன்னைக்கு அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாரு. அமைச்சர் செங்கோட்டையன், வருவாய்த்துறை அமைச்சர் செங்கோட்டையன், அப்புறம் பாத்தீங்கன்னா தலைமைச் செயலாளர் வந்து சாய்குமார், 2வது ரெவன்யூ செக்ரட்டரி முருகானந்தம். ஆனா இந்த திட்டத்தை வகுத்து கொடுத்தாரு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர்.
ஆனா அந்த நிகழ்ச்சியில அவர் இல்ல பாருங்க. இதுல ஒரு வன்மம் இருக்கா பாத்தீங்களா என்ன இருக்குன்றது. ஏன்னா இதுலயும் ஒரு அரசியல் இருக்கு. சோ என்னன்னா ஒரு நல்ல அதிகாரி ஐஏஎஸ் ஆபீசர்ஸ்ல இன்னைக்கு தான் பெரும்பாலும் போட்டிருக்காங்க, ஐபிஎஸ் ஆஃபீஸ்லயும் போட்டிருக்காங்க, சில தப்பான அதிகாரிலையுமே ஐபிஎஸ்லயும் போட்டிருக்காங்க, ஐஏஎஸ்லயும் போட்டிருக்காங்க. ஆனா இந்த திட்டத்துல இப்படி ஒரு ஸ்கீமை கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு மூளை யார் வேலை செஞ்சிருப்பா? ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான். இப்ப அந்த இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஆஃபீஸர் யாராவது செஞ்சிருப்பான்னு நினைக்கிறீங்களா? ஆனா திட்டத்தை கொண்டு வந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் அதுல இல்லவே இல்லை. அவரு அந்த இடத்துல இல்ல அப்படிங்கிறதுக்கு வந்து அரசியல் இருக்குங்கிறீங்க? நிச்சயமா இருக்கு அரசியல். அந்த ஐஏஎஸ் ஆபீசர் யார் சார்? பிரகாஷ் ஐஏஎஸ்ன்னு இன்னைக்கு வருவாய்த்துறையில அவர் கூடுதல் பொறுப்புல இருக்காரு. இந்த திட்டத்தை போட்டவரே அவர் தான். ஆனா இன்னைக்கு நிகழ்ச்சி நடக்குது, 1 கோடி பேருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய திட்டத்தை வகுத்து கொடுத்திருக்காரு. ஆனா அந்த நிகழ்ச்சியில அவரை புறக்கணிக்கப்பட்டிருக்காரு. காரணம் என்னன்னு? காரணம் அங்கேயும் ஒரு பாலிடிக்ஸ் தான். அதுக்கு இன்னைக்கு காலையில் குடும்ப கூடுதல் தலைமைச் செயலாளர் வந்து பிரகாஷ் ஐஏஎஸ் அவர்கள் மேல என்ன வன்மத்தை காட்டுறாருன்னு தெரியல. அநேகமா அவர் தான் காட்டியிருக்கணும்னு நினைக்கிறேன். சோ அப்படி இருக்கக்கூடிய அதிகாரிகளை பத்தி நம்ம என்ன பண்ண முடியும்? இப்ப இந்த பாலிடிக்ஸ்னால யாருக்கு பாதிப்பு? தமிழக முதல்வருக்கு தெரிஞ்சிருக்கு. கண்டிப்பா தெரிய வாய்ப்பு இல்லை. சொன்னாதானே அப்ப சீஃப் செக்ரட்டரி போய் சொல்லலாம், கண்டிப்பா தெரியும். ஆனா பிரகாஷ் ஐஏஎஸ் தான் கிட்டத்தட்ட 1 கோடி பேருக்கு வந்து பட்டா கொடுக்குறாருன்ற பேர் வாங்குறது இந்த அரசு தான் பேர் வாங்கும். நான் திட்டம் வகுத்தவர்களுக்கு வந்து அது எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரு சின்ன சம்பவத்தை மட்டும் நினைவுபடுத்த விரும்புறேன். ஒரு நினைவுக்காக சொல்றேன். கலைஞர் அவர்கள் ஆட்சி காலத்துல தான் வள்ளுவர் கோட்டம் கட்டப்பட்டது. அந்த வள்ளுவர் கோட்டம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் கட்டி அதை இடம் பார்த்து அது ஏரியா இருந்த இடம். அது ஆக்சுவலா அதை வந்து மேடை ஏற்றி அதை வள்ளுவருக்கு ஒரு கோட்டை வேணும் அப்படின்னு கலைஞர் அவர்கள் நினைச்சது. கட்டி முடிச்சு பாத்தீங்கன்னா அந்த திறப்பு விழா வரும்போது ஆட்சி மாறிடும், எம்ஜிஆர் ஆட்சி வந்துடும். எம்ஜிஆர் ஆட்சி வந்த உடனே இவரை வந்து அந்த கூட்டத்துக்கு அழைக்க மாட்டாங்க. அப்படி ஒரு சம்பவம் அன்னைக்கு நடந்தது. அப்போ முரசொலியில கலைஞர் அவர்கள் வந்து ஒரு கடிதம் எழுதியிருப்பாரு தொண்டர்களுக்கு. அது ஒரு வருத்தத்தோட வழியோட சொல்லியிருப்பாரு. அது ஒரு சின்ன சம்பவம் சொல்லியிருப்பாரு. ஒரு கதை ஒண்ணு. ஒரு பெண்ணை ஒரு பிள்ளையை பெற்றெடுத்து அந்த பிள்ளைக்கு வந்து நோய் நொடி இல்லாமல் பார்த்துக்கிட்டு அந்த குடும்பத்தை வந்து அந்த பிள்ளைய வந்து அந்த பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி சீவி சிங்காரிச்சு அவளை வளர்த்து படிச்சு முடிச்சு வேலை வாங்கி கொடுத்து பிடிச்சதுக்கு அப்புறம் அவளுக்கு வந்து கல்யாணத்துக்கு ரெடி பண்ணி கல்யாணத்துக்கு தயார்படுத்தி மாப்பிள்ளை இவர் தான் அப்படின்னு சொல்லி ஒப்பந்தங்கள்லாம் போட்டு திருமணத்துக்கு மட்டும் என்ன வராதுன்னு சொன்னா, ஒரு தந்தைய வராதுன்னு சொன்னா எப்படி ஒரு வலிக்குமோ அந்த வலியை வந்து நான் உணர்றேன் வள்ளுவர் கோட்டம் திறப்பு விழாவில் அப்படின்னு சொன்னாரு. அந்த மாதிரி அதே மாதிரி ஒரு நிலைமைதான் இன்னைக்கு தமிழக அரசு பிரகாஷ் ஐஏஎஸ்க்கு நிகழ்த்தி நிச்சயமா நடத்திருக்கு. அது வந்து ஒரு வன்மம் இருக்குன்னு சொல்றேன். நீங்க ஒரு அதிகாரி மேல குற்றச்சாட்டு நம்ம எத்தனையோ அதிகாரி சொல்றோம், நிரூபிக்கிறோம், ஆதாரம் கொடுக்குறோம். இப்போ பிரகாஷ் ஐஏஎஸ் வந்து அவருக்கு நமக்கு வேண்டப்பட்டவரா ஒன்றும் கிடையாது. எல்லாத்துக்கும் தமிழ்நாட்டுக்கு வந்து எல்லா ஐஏஎஸ் ஆஃபீஸரும் வேண்டப்பட்டவங்க தான், தெரிஞ்சவங்க தான், அறிஞ்சவங்க தான். ஆனா நம்ம கிட்ட இப்ப யாரும் பேச மாட்டாங்க. இப்ப நம்ம அவருக்காக பேசல. ஆனா இப்படியாப்பட்ட அறிவுபூர்வமான அதிகாரி ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்காங்க. கடந்த கால ஆட்சியில பாத்துக்கிட்டீங்கல்ல எப்படி ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருந்தாங்கன்ட்டு. முன்னாடி இந்த முதலமைச்சர் முட்டுசனுக்கு வந்து ஓரளவுக்கு விட்டாங்கல்ல. அப்படி இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஆஃபீஸர் மத்தியில இப்படி ஒரு நல்ல திட்டங்களை நல்ல விஷயங்களை இன்னைக்கு 1 கோடி பேர் பட்டான்றதெல்லாம் சாதாரண விஷயமா இன்னைக்கு கொடுக்க முடியுமா வருவாய்த்துறையில? சோ அதனால வந்து முருகாந்து இருக்கிற ஒரு விஷயம் ஏற்பட்டிருந்தாலும் கூட இது சொல்லியிருக்கலாம். ஏன்னா அவர் கடந்த ஆட்சியில அவர் வந்து பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கு. இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம், இந்த பழைய முதலமைச்சர் எப்படி கொண்டு முடிசல விட்டாருன்னு சொல்லியிருக்கோம். பிரகாஷ் ஐஏஎஸ் ஒரு இளம் ஐஏஎஸ் ஆஃபீஸர், மூத்த ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஒரு துடிப்பான ஐஏஎஸ் ஆஃபீஸரா நம்ம கருதப்படக்கூடிய சூழ்நிலை பாருங்க. அவர் மனைவி பேர்ல சொத்து வாங்கினாரு, மனைவி எங்க கொடுத்தாங்க, மனைவிக்கு இவருக்கும் என்ன சம்பந்தம், அந்த சொத்துக்கள்ல வந்து என்ன நடந்திருக்குன்னு ஏதாவது ஒரு குற்றச்சாட்டுகளை நிரூபிக்கப்படணும். அரசாங்கத்துக்கு நிரூபிக்கப்படாம திடீர்னு வந்து கூப்பிட்டு பிரகாஷ் ஐஏஎஸ் இதுக்கு வராது, நிகழ்ச்சிக்கு வராதிங்க அப்படின்னு சொன்னா எவ்வளவு ஒருத்தனுக்கு வலிக்குன்றதை பார்க்கணும். அப்போ இதெல்லாம் தமிழக முதலமைச்சர் இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்ல லாபி பாலிடிக்ஸ் எல்லாத்தையும் நீங்க கொஞ்சம் உன்னிப்பாக உளவுத்துறை விட்டு கண்காணிங்க. இதனால் பல அரசுக்கு தான் கெட்ட பேர் உருவாகும். நல்ல விஷயம் செஞ்சா நம்ம வரவேற்கிறோம், தப்பான விஷயங்கள் செய்யும் போது நம்ம எதிர்க்கிறோம். சோ முதலமைச்சருக்கு இதுல தெளிவா நீங்க இந்த மாதிரி அதிகாரிகளை பார்த்து நீங்க பிக்ஸ் பண்றீங்க. ஆனா தப்பான அதிகாரிகளும் உங்க பக்கத்துல இருக்கிறாங்க பார்த்து. அதனால இந்த மாற்றம் என்பது இந்த அரசு பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் ஒரு பெரிய மாற்றத்தை நம்ம பார்த்துட்டு வரோம். அது அதிகாரிகள் மட்டுமல்ல, சூழ்நிலைக்கு ஏற்றாப்புல எப்படி என்னென்ன பிரச்சனைக்காலும் அந்த பிரச்சனைக்கு ஏற்றாப்புல அவங்க வந்து நெளிவு சுழிவாக வேலை செய்யறாங்க. உண்மையா வாழ்த்துவோம். கண்டிப்பா. தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட போது கூலி படம் பார்க்க போன முன்னாள் முதலமைச்சர் இன்னைக்கு வந்து எம்எல்ஏ பதவி கூட இல்லாமல் அவர் வந்து வீட்டில தான் இருக்காரு. இப்போ நமது ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் சிஎம் ஜோசப் விஜய் அவர்கள் வந்து
ஒரு படம், கடைசி திரைப்படம், அந்த படம் பார்க்க போவாரா அப்படின்னு வந்து நெட்டிசன்ஸ்கள்லாம் கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. அரசியல் விமர்சகர்கள்ல இருந்து இன்னைக்கு வந்து தமிழன் பிரசன்னா வரைக்கும் வந்து நாங்க ஏன் அந்த படம் பார்க்க போனோம் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாரு. ஏன்னா அது இல்லாம திமுக தான் ஒரு விஷயம் சொல்லுச்சு, கரூர் பிரச்சனையில அங்க நடந்த சம்பவத்தை அப்படியே படமா எடுத்திருக்காங்க அப்படின்னு. இது எப்படி சார் நீங்க பாக்குறீங்க? இந்த படம் வந்து ஏதாவது சர்ச்சைக்குள்ளாகும் நீங்க நினைக்கிறீங்களா? ஏன்னா நாளை 23ஆம் தேதி வந்து இந்த படம் ரிலீஸ் ஆக இருக்கு. படம் வந்து சர்ச்சைக்குரியாகுமான்னு கேட்டா, இது படத்தை தேர்தலுக்கு முன்பாக வந்திருந்தா பெரிய சர்ச்சை உருவாயிருக்கும். இப்போ அது வந்து ஏதோ ஆன்லைன்ல வந்துருச்சுன்னு சொல்றாங்க. நான் அதெல்லாம் பாக்குறது இல்லை. அப்ப நான் சிறைச்சாலையில இருந்தேன்னு நினைக்கிறேன் இந்த காலகட்டத்தில். எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் பெரிய சர்ச்சை வராது. ஏன்னா பெரும்பாலும் அந்த படத்தை பார்த்துட்டாங்க, தேட்டர்ல அப்ப ரசிப்பாங்க. இப்ப நம்ம வந்து சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, தேட்டர்ல இருக்க எஃபெக்ட் வந்து இவங்க மொபைல்ல இருக்காது, திருட்டுத்தனமா பாக்குற விஷயங்களுக்கு அது சரியாகவும் வராது. ஆனா அந்த எஃபெக்டோட பார்த்து அது, ஏன்னா எப்பவுமே நடிகர் விஜய் அவர்களுக்கு எப்பவுமே அந்த அதை பெருசா கொண்டாடக்கூடிய ரசிகர்கள் கூட்டம் இருக்கு. ஸோ அதனால நீங்க இந்த படம் கருத்தா அல்லது வந்து இந்த அரசியல் செய்யக்கூடிய நேரமா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் இல்லை. இவர் செஞ்சு முடிச்சிட்டாரு, முன்னாடியே எல்லாத்தையும் சாதிச்சிட்டாரு. ஸோ இன்னைக்கு போய் இதை மாற்றி இந்த கதையில சொல்லிலாம் ஒன்றும் பெருசாக இதாகாது. மக்களுக்கு வந்து அது கதையாக இல்லாமல் நிஜமாக பார்க்கக்கூடிய ஒரு அரசியலை நம்ம பார்க்குறோம். ஸோ நான் படம் பார்க்கல, ஜனநாயகம்னா அதுதான் ஜனநாயகம். இப்போ நடக்கிற ஆட்சி ஜனநாயகம்னா ஆட்சியாக நடக்குது இப்போ வரையும் அப்படின்றதுல நான் நம்பிக்கையோடு இருக்கேன். நீங்க ஜனநாயக ஆட்சின்னு சொல்றீங்க, ஆனா MK ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு இது சாத்தானின் ஆட்சின்னு சொல்றாரு. சைக்கோட ஆட்சி, கும்பகோண ஆட்சியா படுத்து தூங்கிட்டு இருந்தீங்க 5 வருஷம். அப்பெல்லாம் எங்க போயிருந்தீங்க? உங்க அதிகாரி இப்படி அயோக்கித்தனத்துக்கு வந்து நீங்க அப்படியே தூங்கிட்டே இருந்தீங்களா சொல்லும் போது? இவர் வந்து எத்தனை முறை வந்து உங்களுக்கு கூவி கூவி பேசியிருப்போம். நாங்க ஒரு முறையாவது செவி சாச்சிருப்பீங்களா? சொல்றதுக்கு தகுதி வளங்க. சொல்லுதல் யாருக்கும் எளியறிதான், சொல்லிய வளம் செய்யல நான் வள்ளுவேன். உடையாப்பட்ட குடும்பத்துல பிறந்துட்டு ஒரு தத்தியாவே தமிழ்நாட்டில இருந்து 5 வருஷம் நாட்டையை கடங்காரனாக்கிட்டு இப்போ போய் இந்த ஆட்சி குறை சொல்றது பாருங்க. நான் வந்து டிவிக்கு ஆதரவாளம் கிடையாது. நடக்கிற இப்போ இருக்கக்கூடிய இந்த 2.5 மாசம் ஆட்சி எனக்கு பொறுத்தவரைக்கும் ரொம்ப சந்தோஷமான ஆட்சியாக தான் இருக்குது. நல்ல நிர்வாகமாக இருக்குது. தப்பு பண்ணால் கண்டிப்பாக சுட்டி காட்டுவோம். அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது. அதனால் இந்த தத்தி பீஸு பேசுறதுக்கு எந்த விதமான தகுதியும் கிடையாது. கண்டிப்பா சார். இன்னைக்கு வந்து இந்த நீட்டோட ரகசியம் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிதான் ஓட்டு வாங்குச்சு திமுக. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, இந்த கரப்பான் ஜனதா பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு டெல்லியில போராட்டம், பெரிய ஒரு போராட்டமாக நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு சென்னையிலயுமே வந்து அது வந்து ஒரு பெரிய போராட்டமாக ஆவதற்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா திமுக வாய் பேசல, இப்போ காங்கிரஸ் வாய் பேசல. அங்க பேசுறாங்க, ஆனா பெரிய அளவில் இல்ல. அங்கேயும் இருக்கக்கூடிய திமுக பார்லிமெண்ட்லயும் பேசல, அவங்க எஸ்கேப் ஆயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிதான் ஒரு செய்தி இருக்கு. இந்த நீட் தேர்வுக்காக இப்போ திருக்குறள் அறிவு அவர்கள் வந்து நேற்று போராட்டம் பண்ணார்ல சார், இது வந்து இந்த இடத்துல தாவேகா ஆட்சி என்ன மாதிரியான ஒரு நிலையை கையில எடுக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? ஒரே ஒரு விஷயம் போல சொல்றேன். கடந்த ஆட்சியில வந்து இந்த நீட்டுக்கான ரகசியம் தெரியும்னு சொன்னாங்க. ஆமா, இன்னைக்கு ஆட்சி முடிஞ்சு வேற ஆட்சி வந்துருச்சு. சொன்னது நீங்க, சீட்டிங் பண்ணது நீங்க தான். 420 வேலை பார்த்தது உதயநிதி தான். இல்ல, கொண்டு வந்ததே திமுக காங்கிரஸ் தான். இது நம்ம நிறைய வாட்டி சொல்லிட்டோம், இது மக்களுக்கே தெரியும். அதை விட பெரிய சீட்டிங் பண்ணது இவருங்க. சட்டத்தை வந்து ஏற்றுறாங்க, அதுக்கு ஆதரிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் நான் எதுக்குறேன், ஆளுங்கட்சி மத்திய அரசு கட்சி மாறின உடனே, ஆட்சி மாறின உடனே இவங்க வந்து மாத்திட்டாங்க. இப்போ மத்திய அரசால இதுல இருந்து வெளியே விலக்கலாம் கிடையாது, கண்டிப்பா வெளியில போறது இல்லை. உச்ச நீதிமன்றம் தீர்ப்புகளையும் கொடுத்துருச்சு. சும்மா நடக்காத விஷயத்துக்கு ஏதோ ஒரு பாவம் அறிவு கட்டத்தனமா வந்து இங்க போராட்டம்ன்ற போர்வு இல்லை. நீங்க அவரு வந்து சிஎம் அன்னைக்கு முதல் அன்னைக்கு நடிகரா இருக்கும் போது அந்த அனிதா அவர்களுடைய வீட்டுக்கு போன மாணவி வீட்டுக்கு இந்த இறப்புக்கு போய் துக்கம் விசாரிச்சாரு. அது ஒரு சூப்பர் ஸ்டார் நடிகனா இருக்கும் போது செஞ்சது. இன்னைக்கு அரசியல்வாதிலாம் அதிகாரத்தை கைப்பற்றிட்டாரு. இல்ல அந்த கேள்விக்கு வந்து என்னுடைய மறுப்பு கேள்வி என்னன்னா, அனிதாவும் என்னுடைய தங்கை வந்து வித்யா, சரிங்களா, அவருடைய தங்கை, விஜயுடைய தங்கை, அந்த இறப்பு ரெண்டுமே வந்து நான் ஒன்றாக தான் பார்க்கிறேன்னு சொன்னவர், நீட்டுக்கு நானும் எதிர்ப்பு தெரிவிப்பேன் அப்படின்னு சொன்னவர் இப்ப வரைக்கும் வாயே பேசலையே. நான் கூட தான் எதிர்ப்பு தெரிவிக்கிறேன், நீங்க கூட தான் எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க. சட்டம் வந்துருச்சு, அதனால என்ன பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னு அப்படின்னா இந்த அரசும் நீட்டை வச்சு அரசியல் பண்ணுதா? இல்லைங்க, அவர் எப்ப இந்த தேர்தலுக்கு முன்னாடியே சொல்றேன். அப்ப அன்னைக்கு ஒரு ஒரு வெற்றி கழகத்துடைய தலைவராக, தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராக விஜய் அவர்கள் இருந்த காலகட்டத்தில இருந்து நான் நீட்டை ஒழிப்பேன்னு ஒரு திருட்டு பையன் முன்னாடி சொன்னான்ல, நான் வந்து அந்த ரகசியம் நான் கையில வச்சிருக்கேன்ட்டு எவனா ஒருத்தன் போய் திரும்ப கேள்வி கேட்டானுங்களா? கேட்டா அதுக்கு என்ன சொன்ன அந்த அர்த்தம் பாருங்க. போராட்டம் நடத்துவான்னு சொன்னாரு. ரொம்ப எனக்கு சில நேரங்கள்ல நான் சொல்ல சார், அவர் சொன்னாரு, உதயநிதி சொன்னாரு. நான் ரொம்ப மோசமா பேசிடுவேங்க தம்பி, வந்து ஏதாவது வருத்தப்படக்கூடாது. ஏன்னா அரசியல் பண்ணுங்க,
வாழ்க்கை முழுக்க ஓடுற ரத்தம் முழுக்கவே அரசியலா இருக்கும். பொய் ரத்தம். இந்த ரத்தமே வந்து கலப்படமா இருக்கு. புரியுதுங்களா? அப்படிலாம் ஏமாத்தி இன்னும் பிழைக்காதீங்க. அது வந்து அரசியல் இல்லை. அது பேர் அரசியல் இல்லை, வேற ஒரு இது. அதுக்கு இதெல்லாம் ஒரு பொழப்புன்னு வச்சு விளையாடுறீங்க. என்ன விஷயம்னா, அவர் தேர்தல் காலத்தையும் விஜய் அவர்கள் சொல்லவே இல்லை. இந்த வாக்குறுதிகளோ மற்ற விஷயங்களோ. பாருங்க, திருட்டு பசங்க இப்போ போராடுறவங்க எல்லாமே திருட்டு பசங்க. நான் ஓப்பனாக சொல்றேன். நீங்க என்ன நினைச்சு இந்த போராட்டம் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துச்சு. இதுக்கப்புறமும் இதை வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கிறேன், அரசியல் வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கிறவனுக்கு எந்த அருகதையும் கிடையாதுங்க. சும்மா வெளியில உட்காந்துக்கிட்டு அங்க போய் விற்கிறேன் அங்க போய் நிறுத்திடுவாரா? அது வந்து ஒரு சதிகார கூட்டம் வந்து சுத்துது. ராகுல் காந்தி போராடுறதுக்கு என்னங்க தகுதி இருக்கு? முதல்ல என்ன தகுதி இருக்கு ராகுல் காந்திக்கு? இருக்கிற விஷயத்த பண்ணதே உன் கவர்மெண்ட்ல தான். மக்கள் முதல்ல அவர் சேர்த்து விட்டாங்க பாத்தீங்களா? ராகுல் காந்தியா கூட ஏய் நீ யார் தெரியும் எங்களுக்கு உண்மையான முகம் தெரியும், எனக்கு நீ கிளம்புன்னு சுத்திட்டாங்க அந்த மாணவர்கள். சோ எனக்கு உண்மையா அந்த மாணவர்களோட போராட்டத்தை கூட நான் கொச்சப்படுத்த விரும்புறீங்க. ஆனா அவனுக்கு இன்னொரு ஏமாத்திட்டு தான். அவனுக்கு டிராமா பண்ணி அவனுக்கு வந்து ஸ்கிரிப்ட் கொடுத்து இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் பாத்தீங்களா? இந்த அயோக்கியர்களை தாங்க நம்ம வந்து அப்படின்னா அந்த கூட்டத்திலயும் வந்து போலியான கரப்பான் பூச்சிகள் இருக்காங்க. நான் கரப்பாம்பூச்சி இயக்கத்தை நான் வந்து தவறா சொல்றேன். கரப்பாம்பூச்சி சாதாரண சார், போராடுபவர்கள் உண்மையான இளைஞர் கரப்பான் பூச்சிகள், ஆனா போலியான கரப்பான் பூச்சிகள் இருக்காங்கன்னு நீங்க சொல்ல வரீங்களா? இல்ல, நான் போலியான கரப்பாம்பூச்சி. ஏன்னா கரப்பாம்பூச்சி எங்க இருக்குன்னு நமக்கு தெரியும். அது ஒரு கரப்பாம்பூச்சி வந்து என்ன பண்ண நச்சு பண்ணும் நம்மள, புரியுதுங்களா? ஆனா அந்த நச்சுலாம் பண்ணக்கூடாது. நச்சுன்னா அது உண்மையா இருக்கணும். உண்மையாவே நீ வந்து ஏதாவது தொட்டு அது ஏதாவது பாதிக்கப்பட்டா நீங்க செய்யலாம். நீட்டு தேர்வு என்பது உச்ச நீதிமன்றமாக தீர்ப்பே வழங்கப்பட்டு கூட அது நடைமுறைக்கு வந்து போயிட்டு இருக்குது. நான் என்ன கேட்கிறேன், இந்த அறிவு கட்ட அறிவா 50 நேரம் சொன்னீங்க ஒருத்தர் அறிவு காவிரி பிரச்சனைக்காக எதுக்காக கேட்டியா? இல்ல, ஏதாவது எதுக்காக பண்ணியா? அவர் பற்றி கேட்கணும்ல. நீ ஏதோ ஒரு சமூகத்தை திருப்திப்படுத்துறதுக்காக வேலை பார்த்துட்டு இருக்க. நான் இந்த சமுதாயமே விடிவாயணுன்றது விஜய் வேலை பார்த்துட்டு இருக்கேன். உங்களுக்கு வித்தியாசம் வேணாமா? நிச்சயமா ஜோக். ஆனா ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, இவனுங்க நீங்க டீச்சர் போராட்டம், நர்ஸு போராட்டம், டாக்டர் போராட்டம், தூய்மை பணியாளர் போராட்டம், இப்படி பல போராட்டங்களை வந்து செவி கொடுத்து கும்பகரணம் போல தூங்கிட்டு இருந்த திமுக அரசுல ஒரு பையன் என்னன்னு கூட கேட்கல, பிடிச்சி உள்ள போட்டுருவாங்க. நம்ம அப்படிதான் இருந்துச்சு கடந்த ஆட்சியில. நம்ம அமைச்சர் ஆதவ அர்ஜுனா அந்த பையன் சின்ன பையனா இருந்தாலும் கூப்பிட்டு வந்து தட்டி முதல் தட்டி, தம்பி ராஜா நாங்க இருக்கோம், நீ அதெல்லாம் பண்ண வேண்டாம், நீ போ வீட்டுக்கு போய் ராஜா அப்படின்னு சொல்ற விதமா சொல்லி புரிய வச்சிருப்பாங்க அவருக்கு. அதனால இது ஒரு கும்பல் சுத்துது. ஏன் அமைதி குலைக்கணும் இந்த அரசாங்கத்துல அப்படின்னு நினைக்கிறேன். சரிங்க சார். சேகர் பாபு எங்க போயிட்டாரு? கோயிலா போனதா கேள்வி. கோயிலாவா? ஆமா, 10 நாளுக்கு முன்னாடி வந்து அந்த ஃபுட் மசாஜ் பண்ணாராம். இல்ல, இந்த மேயர் பிரியாவினுடைய இந்த பிப்ரவரி மாசம் திமுக போட்ட அந்த 90 திட்டங்களை வந்து கேன்சல் பண்ணிடுச்சு தாவேகா அரசு. அந்த 2000 கோடி எங்க போச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி மேயர் பிரியா கிட்ட வந்து அந்த கேள்வியா இருக்கு. மறுமதிப்பீடு செய்யறதுக்காக தமிழக அரசு உத்தரவிட்டுருச்சு. ஆனா சேகர் பாபு காணமே. சேகர் பாபு வந்து ஒரு இடத்துல ஃபுட் மசாஜ் பண்ணிட்டு இருக்கும்போது சொல்லிட்டு இருந்தாங்களாம். அந்த சொன்ன நபர் வந்து கேட்டிருக்காங்க, என்னன்னு இப்பதானே பண்ணிட்டு போனேன், உடனே கூப்பிடுறீங்க? இல்லப்பா, அடுத்த வாரம் நான் வெளியூர் போறேன் அப்படின்னாராம். கோயிலா போலான்னு இருக்கேன் அப்படின்னாராம். ஸோ அதனால அங்க போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஓடிலாம் போக மாட்டாருங்க அவர். அங்க சேச்சே, நீங்க அவரை மாதிரி நீங்க நினைக்கிற மாதிரி தப்பு. அந்த மாதிரி தப்பா நினைக்கவும் கூடாது, புரியுதுங்களா? எங்க அண்ணன் சேகர் பாபு கிங் அவரு. இந்த தமிழ்நாட்டுல சென்னையில இருக்கக்கூடிய அத்தனை குளத்தூர் விநாயகர் பாருங்க, குளத்தூர் விநாயகர் காப்புல கோச்சி பாப்புல. அப்புறம் தமிழக அரசு ஐயா, எங்க சென்னை மாநகர கமிஷனரு பாத்துங்க, குளத்தூர் விநாயகர் இருக்காரு, மறந்துடாதீங்க. அவரை பிடிச்சிங்கன்னா இவர் எங்க இருக்காருன்னு தெரிஞ்சிடும். இல்ல, அதுதான் சார். இப்ப மேயர் பிரியாவுக்கும் தெரியல அப்படிங்கும் போது நீங்க சொன்ன மாதிரி வந்து குளத்தூர் மேயர் பிரியாவுக்கு எப்படி தெரியுங்க? என்னங்க மேயர் பிரியாவுக்கும் அவங்களுக்கு என்னங்க உறவு? ஒண்ணும் கிடையாதுங்க. அந்த இதுவும் அதுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம். மேயர் போய் ஏங்க போய் பாவம் ஏதோ தெரியாம ஏதோ சில விஷயங்கள் அதுக்கு அவர் சொன்னதெல்லாம் கையெழுத்து போட்டு ஏதோ வேலை பண்ணிடுச்சு. அதுக்குள்ள பாவம் அறியாத பிள்ளை. ஒரு நாள் நீங்க சும்மா மிரட்டி விடாதீங்க. கைதாவாங்க அப்படிங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதா? குழந்தைய மிரட்டாதீங்கன்னு. குழந்தைய மிரட்டாதீங்க. மேயர் பிரியா வந்து குழந்தை, அது வந்து மிரட்டி அதான் ஏற்கனவே நிறைய பேர் மிரட்டி வச்சிருக்காங்க. ஏற்கனவே அந்த கட்சியில ரங்கநாதன் ஒரு எம்எல்ஏ எக்ஸ்எம்எல்ஏ அவர் மிரட்டி வச்சிருக்காரு. மேயரியா? ஆமா. அதனால வந்து ஒரு விஷயம் என்னன்னா, இவரு நம்ம சேகர் பாபுடைய காட்ஃபாதர் அவர் தான். அதனால அவரை நீ குழந்தையெல்லாம் மிரட்டிக்கிட்டு பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா விபரீதம் வேற மாதிரி இருக்கும். அப்படின்னா விஜய்க்கு சொல்றீங்களா? வார்னிங் கொடுக்குறீங்களா? அவரு சொல்லுவாங்க, அவரு சொல்லுவாருங்க. நீங்க சேகர் பாபு பத்தி உங்களுக்கு தெரியாது. அவரு சண்டைன்னா அவங்க அண்ணன் அமைச்சர் முதலமைச்சர் இருந்தாருல்ல, சண்டையே இல்லைன்னா சட்டை கிழிஞ்சது பாத்துறீங்களா?
கடந்த முறை அதிமுக ஆட்சி காலத்தில் சட்டையை கிழிச்சிட்டு வந்தாரு. வரும்போது சட்டை நல்லா இருந்துச்சு, காருக்குள்ள இறங்கி கீழே வரும்போது கிழிச்சிட்டு வந்து இறங்கிட்டு சண்டை இல்லைன்னா சட்டை கிளியும் அப்படின்னு ஒரு வீட்டில் வச்சாரு. அந்த மாதிரி தான். அதனால அவர் மாதிரி ஆட்களை வச்சுக்கிட்டுலாம் நீங்க பேசாதீங்க. அது என்னைக்கு இருந்தாலும் அவரெல்லாம் கைது பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவராகவே போயிடுவார் ஜெயிலுக்கு. அதே போல பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நடக்கிற ஒரு கரண்ட் சப்ஜெக்ட் சொல்றேன். காலையில் வருவாய்த்துறையிலேருந்து 1 கோடி பேருக்கு பொதுமக்களுக்கு பட்டா கொடுக்கறதுக்கான ஒரு திட்டத்தை வகுத்தாரு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர். இன்னைக்கு அந்த நிகழ்ச்சி நடக்குது. முதலமைச்சர் சிஎம் விஜய் அவர்கள் இன்னைக்கு அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாரு. அமைச்சர் செங்கோட்டையன், வருவாய்த்துறை அமைச்சர் செங்கோட்டையன், அப்புறம் பார்த்தீங்கன்னா தலைமைச் செயலாளர் சாய்குமார், 2வது ரெவன்யூ செக்ரட்டரி முருகானந்தம். ஆனால் இந்த திட்டத்தை வகுத்து கொடுத்தாரு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர். ஆனால் அந்த நிகழ்ச்சியில் அவர் இல்லை பாருங்க. இதில் ஒரு வன்மை இருக்கா பார்த்தீங்களா என்ன இருக்குன்றது? ஏன்னா இதுலேயும் ஒரு அரசியல் இருக்கு. ஸோ என்னன்னா ஒரு நல்ல அதிகாரி ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்குள்ள இன்னைக்கு இருக்காங்க, பெரும்பாலும் பேர் போட்டிருக்காங்க, ஐபிஎஸ் ஆஃபீஸ்லையும் போட்டிருக்காங்க, சில தப்பான அதிகாரிலையுமே ஐபிஎஸ்லையும் போட்டிருக்காங்க, ஐஏஎஸ்லையும் போட்டிருக்காங்க. ஆனால் இந்த திட்டத்தில் இப்படி ஒரு ஸ்கீமை கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு மூளை யார் வேலை செஞ்சிருப்பா? ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான். இப்போ அந்த இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஆஃபீஸர் யாராவது செஞ்சிருப்பான்னு நினைக்கிறீங்களா? ஆனால் அந்த திட்டத்தை கொண்டு வந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் அதில் இல்லவே இல்லை. அவர் அந்த இடத்துல இல்லை அப்படிங்கிறதுக்கு அரசியல் இருக்குங்கிறீங்க? நிச்சயமாக இருக்கு அரசியல். பிரகாஷ் ஐஏஎஸ்ன்னு இன்னைக்கு வருவாய்த்துறையில அவர் கூடுதல் பொறுப்புல இருக்காரு. இந்த திட்டத்தை போட்டவரே அவர் தான். ஆனா இன்னைக்கு நிகழ்ச்சி நடக்குது. 1 கோடி பேருக்கு ஒரு மிகப்பெரிய திட்டத்தை வகுத்து கொடுத்திருக்காரு. ஆனா அந்த நிகழ்ச்சியில அவரை புறக்கணிக்கப்பட்டிருக்காரு. காரணம் என்னன்னு? காரணம் அங்கேயும் ஒரு பாலிடிக்ஸ் தான். அதுக்கு இன்னைக்கு காலையில் இருக்கக்கூடிய கூடுதல் தலைமைச் செயலாளர் பிரகாஷ் ஐஏஎஸ் அவர்கள் மேல என்ன வன்மத்தை காட்டுறாருன்னு தெரியல. அநேகமா அவர் தான் காட்டியிருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கக்கூடிய அதிகாரிகளை பத்தி நம்ம என்ன பண்ண முடியும்? இப்ப இந்த பாலிடிக்ஸ்னால யாருக்கு பாதிப்பு? தமிழக முதல்வருக்கு தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பா தெரிய வாய்ப்பு இல்லை. சொன்னாதானே சீஃப் செக்ரட்டரி போய் சொல்லலாம், கண்டிப்பா தெரியும். ஆனா பிரகாஷ் ஐஏஎஸ் தான் ஒரு கிட்டத்தட்ட 1 கோடி பேருக்கு பட்டா கொடுக்குறாருன்ற பேர் வாங்குறது இந்த அரசு தான் பேர் வாங்கும். நான் திட்டம் வகுத்தவர்களுக்கு அது எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரு சின்ன சம்பவத்தை மட்டும் நினைவுபடுத்த விரும்புறேன். ஒரு நினைவுக்காக சொல்றேன். கலைஞர் அவர்கள் ஆட்சி காலத்துல தான் வள்ளுவர் கோட்டம் கட்டப்பட்டது. அந்த வள்ளுவர் கோட்டம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் கட்டி அதை இடம் பார்த்து அது ஏரியா இருந்த இடம். அது ஆக்சுவலா அதை மேடை ஏற்றி அதை வள்ளுவருக்குன்னு ஒரு கோட்டை வேணும் அப்படின்னு கலைஞர் அவர்கள் நினைச்சது. கட்டி முடிச்சு பார்த்தீங்கன்னா அந்த திறப்பு விழா வரும்போது ஆட்சி மாறிடும், எம்ஜிஆர் ஆட்சி வந்துடும். எம்ஜிஆர் ஆட்சி வந்த உடனே இவரை அந்த கூட்டத்துக்கு அழைக்க மாட்டாங்க. அப்படி ஒரு சம்பவம் அன்னைக்கு நடந்தது. அப்போ முரசொலியில் கலைஞர் அவர்கள் ஒரு கடிதம் ஒன்று எழுதியிருப்பார் தொண்டர்களுக்கு. அது ஒரு வருத்தத்தோட வழியோட சொல்லியிருப்பாரு. அதில் ஒரு சின்ன சம்பவம் சொல்லியிருப்பாரு. ஒரு கதை ஒன்று. ஒரு பிள்ளையை பெற்றெடுத்து அந்த பிள்ளைக்கு நோய் நொடி இல்லாமல் பார்த்துக்கிட்டு அந்த குடும்பத்தை அந்த பிள்ளைய அந்த பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி சீவி சிங்காரிச்சு அவளை வளர்த்து படிச்சு முடிச்ச வேலை வாங்கி கொடுத்து பிடிச்சதுக்கு அப்புறம் அவளுக்கு கல்யாணத்துக்கு ரெடி பண்ணி கல்யாணத்துக்கு தயார்படுத்தி மாப்பிள்ளை இவர் தான் அப்படின்னு சொல்லி ஒப்பந்தங்கள்லாம் போட்டு திருமணத்துக்கு மட்டும் என்ன வராதுன்னு சொன்னா, ஒரு தந்தையை வராதுன்னு சொன்னா எப்படி ஒரு வலிக்குமோ அந்த வலியை நான் உணர்றேன் வள்ளுவர் கோட்டம் திறப்பு விழாவில் அப்படின்னு சொன்னாரு. அந்த மாதிரி அதே மாதிரி ஒரு நிலைமை தான் இன்னைக்கு தமிழக அரசு பிரகாஷ் ஐஏஎஸ்க்கு நிகழ்த்தி இருக்கு. நிச்சயமா நடத்திருக்கு. அது ஒரு வன்மம் இருக்குன்னு சொல்றேன். நீங்க ஒரு அதிகாரி மேல குற்றச்சாட்டு நம்ம எத்தனையோ அதிகாரி கூட சொல்றோம், நிரூபிக்கிறோம், ஆதாரம் கொடுக்குறோம். இப்போ பிரகாஷ் ஐஏஎஸ் அவர் நமக்கு வேண்டப்பட்டவரா ஒன்றும் கிடையாது. எல்லாத்துக்கும் தமிழ்நாட்டுக்கு எல்லா ஐஏஎஸ் அவர்களும் வேண்டப்பட்டவங்க தான், தெரிஞ்சவங்க தான், அறிஞ்சவங்க தான். ஆனா நம்மகிட்ட இப்போ யாரும் பேச மாட்டாங்க. இப்போ நம்ம அவருக்காக பேசலை. ஆனா இப்படியாப்பட்ட அறிவுபூர்வமான அதிகாரி ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்காங்க. கடந்த கால ஆட்சியில் பார்த்துருப்பீங்கல்ல எப்படி ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருந்தாங்கன்ட்டு. முன்னாடி இந்த முதலமைச்சர் முட்டுசனில் கொண்டு ஓரளவுக்கு விட்டாங்கல்ல. அப்படி இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஆஃபீஸர் மத்தியில் இப்படி ஒரு நல்ல திட்டங்களை நல்ல விஷயங்களை இன்னைக்கு 1 கோடி பேர் பட்டான்றதெல்லாம் சாதாரண விஷயமா இன்னைக்கு கொடுக்க முடியுமா வருவாய்த்துறையில? ஸோ அதனால முருகானந்துக்கு இருக்கிற ஒரு விஷயம் ஏற்பட்டிருந்தாலும் கூட இது சொல்லியிருக்கலாம். ஏன்னா அவர் கடந்த ஆட்சியில் அவர் பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கு. இன்னைக்கு ஒரு நம்ம பேசிட்டு இருக்கோம். இந்த பழைய முதலமைச்சர் எப்படி கொண்டு முடுசனில் விட்டார்னு சொல்லியிருக்கோம். பிரகாஷ் ஐஏஎஸ் ஒரு இளம் ஐஏஎஸ் ஆஃபீஸர், மூத்த ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஒரு துடிப்பான ஐஏஎஸ் ஆஃபீஸரா நம்ம கருதப்படக்கூடிய சூழ்நிலை. பாருங்க, அவர் மனைவி பேர்ல சொத்து வாங்கினாரு. மனைவி எங்க கொடுத்தாங்க, மனைவிக்கு இவருக்கும் என்ன சம்பந்தம், அந்த சொத்துக்களில் என்ன நடந்திருக்குன்னு ஏதாவது ஒரு குற்றச்சாட்டுகளை நிரூபிக்கப்படணும். அரசாங்கத்துக்கு நிரூபிக்கப்படாமே திடீர்னு கூப்பிட்டு பிரகாஷ் ஐஏஎஸ் இதுக்கு வராது, நிகழ்ச்சிக்கு வராதிங்க அப்படின்னு சொன்னா எவ்வளவு ஒருத்தனுக்கு வலிக்குன்றதை பார்க்கணும். அப்போ இதெல்லாம் தமிழக முதலமைச்சர் இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்ல ஒரு லாபி பாலிடிக்ஸ் எல்லாத்தையும் நீங்க கொஞ்சம் உன்னிப்பாக உளவுத்துறை விட்டு கண்காணிங்க. இதனால் பல அரசுக்கு தான் கெட்ட பேர் உருவாகும். நல்ல விஷயம் செஞ்சா நம்ம வரவேற்கிறோம், தப்பான விஷயங்கள் செய்யும் போது அதை நம்ம எதிர்க்கிறோம். ஸோ முதலமைச்சருக்கு இதுல தெளிவா நீங்க இந்த மாதிரி அதிகாரிகளை பார்த்து இதை நீங்க ஃபிக்ஸ் பண்றீங்க. ஆனா தப்பான அதிகாரிகளும் உங்க பக்கத்துல இருக்கிறாங்க, பாத்துக்கோங்க. கண்டிப்பா சார், உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி. நன்றிமா, வணக்கம். கண்டிப்பா சார், உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி. நன்றிமா, வணக்கம்.